தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை மீட்டெடுத்தவர். பிதாவே, இயேசுவின் திரு ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை பாதைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை நீர் வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குறைவுகளை நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆதரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய சமாதானம், ஆறுதல் மக்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே, எப்ரூன் அந்த்ரே ஓரோன ஹெகலாங்கிரன் அந்த்ரா எப்ரூன் அந்த்ரே ரிஷிந்திரே. எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்குள் நாங்கள் பலப்பட, எங்கள் ஆண்டவராக இயேசுவின் கிருபையிலும் அவரை குறித்த அறிவிலும் நாங்கள் வளர, பிதாவை நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்ம நினைத்து பார்க்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன். என்னுடைய ஃபேவரட் வசனம் நான் அனுதினமும் என் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிச்சிருவேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். இங்கே நமக்கெல்லாம் அநேகம் பேருக்கு இந்த வசனம் தெரிந்த வசனம்தான். இருந்தாலும் தேவ வார்த்தை பாருங்கள், உயிருள்ள வார்த்தை, நமக்கு ஜீவனை கொடுக்குற வார்த்தை, நம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குற வார்த்தை. அதனால் தெரிஞ்ச வசனம் கூட நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்கள், 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாமல் இருக்கிறது காரணம் வேணும் இல்லையா? சும்மா பயப்படாதன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, என்னை காட்டிலும் ரொம்ப பலசாலி என் கூட சண்டைக்கு வரான் அப்படின்னா பயம் வரும். பயப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஏன்னா எப்படி காரணம் இல்லைன்னா அடி வாங்க போகிறோம், துவைச்சி எடுக்க போகிறான் அப்படின்ற ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு நம்மளுக்கே தெரியுது இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் நான் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் காரணத்தை கொடுக்குறாரு. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்கும்போது இப்படி தான் யோசித்தான். நேருக்கு நேர் சும்மா மோதுனா கோலியாத் தாவீதை சட்னி ஆகிருமான். ஆனால் தாவீதுக்கு என்ன நம்பிக்கைன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை இருக்கிறது, அதனால் நான் ஜெயிப்பேன். காரணம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி இங்கே பயப்படாமல் தைரியமாக இருக்கணுமோ ஒரு காரணம் வேணும். உலகத்திலே பெரிய அற்புதமான ஒரு காரணத்தை கர்த்தர் இங்கே கொடுக்குறார். நான் உன் கூட இருக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த நான், சர்வ வல்லவராகிய நான் உன் கூட இருக்கிறேன். அதனால் பயப்படாத, தேய்க்காத. சர்வலோகத்தையும் படைத்த நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் பலம், என் உதவி, என்னுடைய சகாயம், என்னுடைய ஆதரவு, இது எல்லாம் உனக்கு இருக்குது. அதனால் பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம எல்லாருக்குமே இது தேவை. கர்த்தருடைய பலன் வேணும், கர்த்தருடைய சகாயம் வேணும், கர்த்தருடைய ஆதரவு வேணும். அந்த பலத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், ஜெயிக்கிறோம், முன்னேறோம். ஹல்லேலூயா. என்றைக்குமே கர்த்தர் நீ உன் சுய பலத்தில் நீ பலமுள்ளவனாயிரு, இல்லை உன் சுய பலத்தை சார்ந்துரு அப்படின்லாம் சொல்லலை.
கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எனக்குள் நீ பலவானாக இருக்கணும், எனக்குள்ள பலப்படு, என்னுடைய பலத்தினால் நீ பலப்படு, என்னுடைய உதவியோடு நீ மேற்கொள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை முறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் உங்கள் சூழ்நிலையில் இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அது வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், படிப்பு பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், ஊழியத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், தொழிலில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மனதளவில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை எடுத்து இதன் அடிப்படையில் ஜெபிங்க. இதை நம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தாவே, நீர் என் கூட இருக்கிறீர், உம்முடைய பலத்திற்காக ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க, உம்முடைய வழக்கரம் என்னை ஆதரிக்கட்டும். பிதாவே, உம்முடைய உதவிக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய உதவி எனக்கு இந்த சூழ்நிலையில் உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம், நான் ஜெயிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, நிச்சயமாகவே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா, என்ன பிரச்சனையாலும் கர்த்தர் தீர்த்து வைப்பார். அவருக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் ஏற்கனவே தியானிச்சிட்டோம். ரைட், 11-13 டைட்டிலில் போடாட்டினாலும் நம்ம 11ஆம் வசனம் தியானிக்கும் போது 12-13 இதெல்லாம் சேர்த்து தான் தியானித்தோம் இல்லையா? அதனால் இப்போ நேராக 14ஆம் வசனத்துக்கு போகலாம். 14-16 வரைக்கும் இன்றைக்கி அந்த வசனங்களை வாசித்து தியானிப்போம். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி, அந்த சுவிசேஷத்தின் சத்தியம் அப்படின்ற அந்த வசனத்தை, அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சுவிசேஷத்தின் சத்தியம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் பைபிளில் இந்த கலாத்திய நிருபத்தில் திரும்ப பயன்படுத்துவார். சுவிசேஷத்தின் சத்தியம். சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இந்த வசனத்தை பாசி அவர் என்னமோ தேவ வார்த்தை கேட்டபடி வாழாமல் பெருசாக பாவம் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரல அவர். இங்கே அதுக்கான அர்த்தத்தை அடுத்த வசனத்திலே சொல்கிறார். புறஜாதியரில் பிறந்த பாவிகளாக இராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மடமடன் கடந்து போக முடியாது. ஏன்னா அநேக முக்கியமான காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள்லாம் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. அதனால் இதை நம்ம சரியாக கவனிக்காமல் இல்லை சரியாக புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்து வர வசனங்களும் நம்மளுக்கு சரியாக விளங்காது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது, இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேதுரு மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிறார். என்னென்னா, சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது. அப்படின்னா சரியாய் நடவாததை நான் கண்டபோது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சரியாக நடக்கலை? அவர் என்ன பெரிய எதுவும் கொலைபாதகம் எதுவும் செஞ்சாரா? அப்படிலாம் இல்லை. அப்போ சுவிசேஷத்தின்படி சரியாக நடக்கலை அப்படின்னு ஒரு பர்டிகுலர் காரியத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறார். அதே மாதிரி அதே வசனத்தில் நீ யூதன் மாதிரி நடக்காமல் புறஜாதியினர் மாதிரி நடக்கிற அப்படின்னும் சொல்கிறார். ஏன், எதை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படி சொல்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கெல்லாம் நீதிமான் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருந்தது.
புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை கர்த்தர் நீதிமான்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை நீதிமான்னு சொல்லும்போது அது வேறு அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை கர்த்தர் நீதிமான்னு சொல்லும்போது என்ன அடிப்படையில் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு ஒரு மனிதனை நீதிமான் என்று அழைக்கும்போது என்ன அடிப்படையில் பழைய ஏற்பாடு அந்த மனிதனை நீதிமான் என்று அழைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, ரொம்ப பெரிய வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா குழப்பம் வரும். அல்லேலூயா. இல்லைன்னா கிறிஸ்துவ போதனை உங்களுக்கு சரியாக விளங்காது. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் நீதிமான் என்று அழைக்கப்பட வேண்டுமென்றால் அவன் பழைய ஏற்பாட்டின் அந்த போதனையை அப்படியே கடைபிடிக்கணும். அப்படியே சரியாக கடைபிடித்தால் அவன் நீதிமான். அந்த வார்த்தையினாலே, அந்த பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளினாலே அவன் பிழைப்பான். அடுத்த அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அதை கொஞ்சம் கவனிப்போம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இங்கே ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் இல்லையா? விசுவாசம் செயல், இல்லைன்னா இன்னொரு வகையில் சொல்லலாம் விசுவாசம் கிரியை. இந்த விசுவாசம் இந்த கிரியை அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பீங்க இந்த கலாத்தியர் நிருபத்தில். அல்லேலூயா. அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன, எதுக்கு இந்த வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறது அவசியம். பாருங்க, நீங்கள் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம்ன்றது இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த முதல் 5 புஸ்தகங்கள், அதுதான் நியாயப்பிரமாணம். ரைட்? மோசே கொடுத்த அந்த முதல் 5 புஸ்தகங்கள், ஆதியாகமத்தில் ஆரம்பித்து உபாகமம் வரைக்கும். அப்போ அது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். அதில் அநேக விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. வேதம் நமக்கு போதிக்கிறது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். நீங்கள் இப்போ ஆதியாகமத்தை நான் உங்களுக்கு எடுத்து போதிச்சேன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விசுவாசம் வரும். நம்ம இந்த ஊழியத்தில் ஆதியாகமத்தை அதிகமாக போதிப்பேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் என்னென்னா, அந்த புஸ்தகத்தை நான் நல்லா படிக்கணும், அனுதினமும் படிக்கணுன்றது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அதனால் நான் அதை டெய்லி வாசிக்கிறது உண்டு. அதனால் அதுலேருந்து நான் அதிகமாக போதிக்கிறதும் உண்டு. ரைட்? அப்போ அதை போதிக்கும்போது, வாசிக்கும்போது எனக்கு விசுவாசம் வருது, நான் அதை போதிக்கும்போது கேட்குற மக்களுக்கும் விசுவாசம் வருது, அநேக நன்மைகள் உண்டாகுது, பலன்கள் உண்டாகுது. அப்புறம் ஏன் அங்கே நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? புரிஞ்சுக்கணும். ஏன் அங்கே, ஏன்னா அவர் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை தான் அங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறார். நியாயப்பிரமாணத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்ல வரல. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நமக்கு விசுவாசம் உண்டாகாது அப்படின்னும் சொல்ல வரல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உண்டாகிற நீதி என்ற அந்த நீதிமான் என்ற அந்த ஸ்தானம் விசுவாசத்தினால் உண்டானது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தின் போதனையில் ஒரு மனிதன் நீதிமான் என்று அழைக்கப்படணும்னா, நீதிமான்ற ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்படணும்னா, அந்த ஸ்தானத்தை ஒரு மனிதன் விசுவாசத்தினால் அடைய முடியாது, கிரியையினால். அதாவது நியாயப்பிரமாணத்தின் போதனையை கடைபிடிப்பதினால், நியாயப்பிரமாணத்தின் போதனைக்கு கீழ்ப்படுவதினால் அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுவான். அதைத்தான் அவர் அங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் நீதிமான் என்று அழைக்கப்படணும்னா, இங்கே கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் கிரியைகளின் மூலமாக ஒரு மனிதனை நீதிமான்னு சொல்கிறது இல்லை. இப்போ புதிய ஏற்பாட்டு போதனை இருக்குது. அந்த புதிய ஏற்பாட்டு போதனை, பழைய ஏற்பாட்டு போதனை, இதெல்லாம் அப்படியே ஃபால்ட் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கிறதுனால உங்களை நீதிமான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறது இல்லை. புதிய ஏற்பாட்டின் போதனையின்படி யாரை கர்த்தர் நீதிமான் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவன் நீதிமான்னு கர்த்தர் சொல்கிறதுனால அவன் என்ன அப்பலுக்கற்ற பரிசுத்தவான்னு அர்த்தம் கிடையாது. நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீதிமான் அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறார். அது ஒரு ஈவு. அந்த ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அதனால் அவனுக்கு அநேக பலன்கள் உண்டாகும், அநேக நன்மைகள் உண்டாகும், அநேக பாக்கியங்கள் உண்டாகும். கர்த்தர் அந்த ஸ்தானத்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசத்தின் மூலமாக கொடுக்கிறார். எந்த கிரியையின் அடிப்படையிலையும் அவனை நீதிமான் சொல்லலை. இவன் இயேசுவை விசுவாசித்திருக்கிறான். இயேசுவை விசுவாசித்ததினால அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறான். அவருடைய கிருபையினால இலவசமாக நீதிமான் என்று கருதப்படுகிறான். நீதியின் ஈவை கர்த்தர் அவனுக்கு இலவசமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ரெண்டும் இந்த வித்தியாசத்தை, அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள இந்த மாபெரும் வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு போதனை என்ன? நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கடைபிடிச்சா நீதிமான். புதிய ஏற்பாட்டு போதனை என்ன? இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை சொந்த கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அந்த இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்தினால் நீ நீதிமான். ஹல்லேலூயா. அங்கே நீதிமான்ற ஸ்தானத்தை ஒரு மனிதன் கீழ்ப்படிதலின் மூலமாக சம்பாதிக்கிறான். இங்கே நீதிமான்ற ஸ்தானம் இலவசமாக கிருபையினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு வாட்ச் வாங்குறேன்னு வச்சுக்குவோம். ரைட், அது பழைய ஏற்பாடு. ஏன்னா நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் சேர்த்து வச்சேன், நான் வாங்கியிருக்கிறேன். புதிய ஏற்பாடு என்ன? எனக்கு ஒருத்தர் இப்போ எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், இல்லை என் மனைவியாக இருக்கட்டும், இல்லை என் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் பாருங்க, சரி பிறந்த நாள் வருது, ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சம்பாதிச்ச காசை வச்சு அவங்க கடைக்கு போய் வாங்கி என்கிட்ட கொண்டு இந்த உனக்கு வாட்சு வச்சுக்கோ, இது இனிமேல் இது இது அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? அது பேர் என்ன சொல்கிறோம் நம்ம? கிஃப்ட். ஹல்லேலூயா. கிஃப்ட். நான் சம்பாதிக்கலை, அதுக்காக நான் எந்த சிரமமும் படலை. அவங்க சம்பாதிச்சாங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க வேலை பார்த்தாங்க, அவங்க சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பணத்தை அவங்க பயன்படுத்தி எனக்கு இலவசமாக ஒரு ஈவை, ஒரு கிஃப்டை கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். புதிய ஏற்பாட்டில் நீதிமான்ற அந்த ஸ்தானம் ஈவு, கிஃப்ட், இலவசமாக இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அதை நீங்கள் சம்பாதிக்கணும். கீழ்ப்படுதலின் மூலமாக, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த நீதிமான்ற அந்த ஸ்தானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த முக்கியமான வித்தியாசத்தை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இதை நம்ம டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எடுத்து போதிக்கிறேன். ஆனால் ஒரு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு உண்டாகணும்னா இதுதான் வித்தியாசம். ஒரு ஃபவுண்டேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வச்சுக்குவோம். அடிப்படை வித்தியாசம் என்னென்னா, அங்கே சம்பாதிக்கணும், இங்கே சம்பாதிக்காமல் ஈவாய் கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் உத்தமன் சன்மார்க்கன் அப்படின்னு யோபை குறித்து கர்த்தர் ஏன் சொல்கிறான்னா, அவன் கர்த்தரின் வழிமுறைப்படி அப்படியே கரெக்டாக வாழ்ந்தான். அதனால் அவனுக்கு கர்த்தர் அப்படி சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அந்த நொடி பொழுது அவன் நீதிமான் ஆகிறான். கர்த்தருடைய பார்வையில் அவன் நீதிமான். அவன் இன்னும் நல்லது கெட்டதெல்லாம் அவனுக்கு முழுசாக தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவுலாம் அவனுக்கு இன்னும் முழுசாக உண்டாகலை. எல்லாம்லாம் தெரியாது அவனுக்கு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுது கர்த்தர் இயேசுடைய அந்த நீதியை இவனுக்கு கொடுக்குறாரு. இயேசுடைய கிருபையினால், இயேசுடைய இரத்தத்தினால இவனை இனிமேல் நீ நீதிமான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, சின்ன வயசுலேருந்து போர் வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டு யுத்தம் எப்படி செய்கிறது, ஆயுதங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்லாம் ட்ரெயின் ஆகி
ரைட், பல யுத்தங்களை செய்து கடினமான காரியங்கள்லாம் சாதித்து ஒரு மனுஷன் ராஜாவாக முடியும். ரைட், அது ஒரு விதம் இல்லையா? தேசங்களை கைப்பற்றி எதிரிகளை வீழ்த்தி ஒரு மனுஷன் ராஜாவாக முடியும். அது ஒரு வழிமுறை. இன்னொரு வழிமுறை இருக்குது. என்ன தெரியுமா? ராஜாவுக்கு பிள்ளையாக பிறக்கலாம். ராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்ததுனால அவன் பிறந்தப்போ ஒரு காரியம் முடிவாகுது, இவன் ராஜா, அடுத்த ராஜா இந்த பையன். ஏன் இவன் ஒன்று யுத்தத்துக்கு போய் சாதிச்சு இளவரசன், பட்டத்தரசன், பட்டத்து இளவரசன் அப்படின்லாம் ஒன்றும் பேர் சம்பாதிக்கலை. ராஜாவோட பிள்ளை, வாரிசு. அதனால் அவனுக்கு வந்து இலவசமாக இவன் போய் யுத்தம் பண்ணி இவன் ஜெயிச்சு இவன் மேற்கொண்டு சம்பாதிச்சு அந்த சாம்ராஜ்யம் கிடையாது. அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்பாவோட பிள்ளைன்றதுனால அது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு நீதியை சம்பாதித்தார். அவர் குற்றமற்றவராக வாழ்ந்து மாசற்றவராக வாழ்ந்து அவர் கீழ்ப்படிந்து அவர் இரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணி பிள்ளையாகும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளையாகும் பாக்கியத்தை. அதே போல் நீதிமானாகும் பாக்கியத்தையும் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். நாம் நீதிமானாகும் பாக்கியத்தை. ஹல்லேலூயா. நாம் இப்போ நீதிமான்னு புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளை சொல்கிறோம்னா அது வந்து அவர் அப்படியே அப்பழுக்கற்ற மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்ததுனால கிடையாது. இயேசு அவரை நீதிமான ஆக்கியிருக்கிறார். இயேசு பலியானார், இயேசு இரத்தத்தை சிந்தினார், இயேசு மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ இயேசுவின் அந்த மீட்பின் அடிப்படையில் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். இதுதான் சுவிசேஷத்தின் சத்தியம். என்னது? சுவிசேஷத்தின் சத்தியம். இந்த சுவிசேஷத்தின் சத்தியம் வந்து பேதுருவுக்கும் தெரியும். ஹல்லேலூயா. பேதுருவுக்கு நல்லா தெரியும். இதுக்காக அவர் அப்போஸ்தலர் நடபடிகள் எந்திரிச்சு நின்று பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் 15ஆம் அதிகாரத்தில். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பலவீனத்திற்கு இடம் கொடுத்து எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி அவர் செஞ்ச அந்த காரியத்தினால சபைக்குள்ளே பிரச்சனை உண்டாகுது இல்லையா? ரைட். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான். பாருங்கள், இந்த பிரிவினை எப்படி உண்டாச்சுன்னா, அவங்களாம் அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் மக்கள், உடன்படிக்கை உள்ள மக்கள். நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம், தேவனுக்காக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதனால் நாங்கள் நீதிமான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தினால இப்போ இவங்க வந்து புறஜாதியினரை இவங்க வந்து விருத்த சேதனம் செய்யப்படலை, விருத்த சேதனம் செய்யப்படலை. இவங்க தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை முழுசாக கடைப்பிடிக்கலை. அதனால் இவங்க வந்து நீதிமான் இல்லை, இவங்களோட நம்ம ஒன்றா இருக்க முடியாது, இவங்களும் நாமும் ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ரைட். இந்த விலகிறதுக்கு அதுதான் காரணம். பிரச்சனை என்னென்னா, பேதுரு, பர்னபா இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தின் சத்தியம் நல்லாவே தெரியும். அதை பிரசங்கித்த மக்கள், அதை அறிந்த மக்கள், அதை ஏற்றுக்கொண்ட மக்களும் கூட. ஹல்லேலூயா. அந்த அங்கே எருசலேமில் இருக்கிற ஒரு சில பரிசேய கூட்டத்துக்கு இது விளங்கலை, அவங்க அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. ஆனால் இவங்க பர்னபா, பேதுரு இவங்களுக்கெல்லாம் தெரியும் சுவிசேஷத்தின் சத்தியம், நல்லா தெரியும், நல்லா விளங்கினவங்க. ஆனாலும் இந்த பரிசேய விசுவாசிகளின் அந்த ப்ரெஷருக்கு பயந்து, அவங்களால உண்டாகக்கூடிய அந்த பிரச்சனைக்கு பயந்து, சுவிசேஷத்துடைய அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இவங்களும் அவங்கள மாதிரியே அப்படி ஒதுங்குறாங்க. ஒரு பிரிவினை இருக்குது அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவங்க சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போன அந்த காரியம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பவுல் இங்கே ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதன் நீதிமானாக கருதப்பட வேண்டும் என்றான். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அநேக பேரை கருத்து நீதிமான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவங்களுடைய அவங்க வாழ்க்கையை உத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக அப்பழுக்கற்ற இயேசுவை போல வாழ்க்கை வாழ்ந்த ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே பல இடங்களில் தவறி இருக்கிறாங்க. அவங்களுடைய பாவங்களுக்காக பலிகள்லாம் செலுத்தப்படுது. நீங்கள் மோசையில் ஆரம்பித்து அதே அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு ஆரம்பித்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் எல்லாருமே பாவம் செய்த மனிதர்கள் தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, எலியா, தாவீது, சாலமன், எரமியா, ஏசையா, எசிக்கியல், எல்லாருமே தேவ மனிதர்கள், தேவனுக்காக பலத்த கிரியைகளை செய்தவர்கள். ஆனால் அவங்களுக்குள்ள யாருமே அப்பழுக்கற்ற குற்றமே செய்யாத இயேசுவை போன்ற பரிசுத்தமுள்ளவர்கள்லாம் கிடையாது. அவங்களும் பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் நீதிமான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்குமே இயேசுடைய பலி தேவைப்பட்டது. அவங்களாமே பரலோகத்துக்கு போகணும், அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனம் உண்டாகணும்னாலும் இயேசுடைய ரத்தம் தேவை, இயேசுடைய மீட்பு தேவை. புரியுதா? அவங்களுக்கும் சேர்த்து தான் இயேசு சிலுவையில் மரித்தார். சில சமயம் ஒரு சிலருக்கு இயேசு சிலுவையில் மரித்தது அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. அப்படி கிடையாது. இயேசுடைய அந்த சிலுவை மரணம், மீட்பு, ரத்தம், இது எல்லாமே மொத்தம் மனுக்குலத்துக்கும், ஆதாம் ஆரம்பித்து கடைசி மனுஷன் வரைக்கும் எல்லாருடைய மீட்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் அவங்களுடைய சொந்த கிரியைகள் பத்தாது. இயேசுடைய ரத்தம் தேவை, இயேசுடைய கிருபை தேவை, இயேசுடைய அந்த பலி தேவை, இயேசுடைய அந்த மீட்பு தேவை, இயேசு கொடுத்த அந்த மீட்பு தேவை. புரியுதா? இப்போ பழைய ஏற்பாட்டிலையுமே அவங்க செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவங்க ஒன்றும் பாவமே செய்யாத ஆட்கள் கிடையாது. அப்படியே பர்ஃபெக்டாக நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சவங்க கிடையாது. அவங்களும் தவறுறாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா? தாவீது பார்க்குறோம், மோசையை பார்க்குறோம். மோசையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சிங்காசனத்தெல்லாம் திறந்து இந்த மக்களோட இணைந்து கஷ்டப்பட்டு இதுக்கு இவங்களோட தொந்தரவு, இவங்களால் உண்டான பிரச்சனை அதெல்லாம் சகித்து இவங்கள சுமந்து கானான் தேசத்தோட எல்லா வரைக்கும் தான் அவரால் வர முடிஞ்சுச்சு. அவரால் உள்ளே போக முடியல. ஏன்னா அவருடைய பாவம். அவ்வளோ பெரிய தேவ மனிதன், ஆனால் அவரால் உள்ளே போக முடியல. ஏன்னா அவர் செய்த பாவம். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். ஆனால் அவர் வாழ்க்கையில் பார்க்குறோம், அவருமே கீழே விழுகிறார். சொந்த வாழ்க்கையிலும் சரி, அரசனாகவும் சரி. அரசனாகவும் ஒரு சில தவறுகள் செய்கிறார், தனிப்பட்ட விதத்திலையும் பாவங்கள் செய்கிறார். இப்போ அவரும் பர்ஃபெக்ட்டு அப்பழுக்கற்றவர்லாம் கிடையாது. பர்ஃபெக்டாக நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சதுனால அவர் நீதிமான் அப்படியும் கிடையாது. அவங்களாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடினாங்க. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தர் மீது அன்பு கூர்ந்தாங்க. ஆனால் யாருமே அப்பழுக்கற்றவர்கள் என்று உங்களால் சொல்லவே முடியாது. எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினாங்க. ஆனால் எல்லாருமே அந்த பர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்டை ரீச் பண்ணலை. புரியுதா? அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனால ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஒரு பையன் நீதிமானாக முடியாது, யாருமே. ஏன்னா எல்லாருமே அந்த பாவ கரையுள்ள மனிதர்கள், எல்லாருமே தவறு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு விஷயங்களில் எல்லாருமே தவறு இருக்கிறாங்க. அதனால் யாருமே இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க முழுசாக கடைப்பிடிச்சிட்டாங்க, அவங்க நீதிமான். நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்கும், எனக்குள் குற்றம் இல்லை என்று சொல்லக்கூடியவன் யார்? என்கிட்ட எந்த பாவம் இல்லைன்னு சொல்கிறவன் யார் அப்படின்னு கேட்குறாரு.
அவ்வளோ பெரிய ஞானி ஆனால் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை தவறி இருக்கிறாங்க. ஆறதும் அப்போ எல்லாருக்குமே மன்னிப்பு அவசியம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின்படி சொல்லுங்கள். அதை என் கூட சேர்ந்து வாசிங்க. 16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. ரைட். அப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசினாலும் சரி, புதிய ஏற்பாட்டு விசுவாசினாலும் சரி, யாருமே இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் நீதிமான் ஆகிட்டேன், நான் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. யூதனாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக இருந்தாலும் சரி, புறஜாதியிலிருந்து வந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இயேசு தேவை. அந்த இயேசு மீது வைக்கிற விசுவாசத்தினால தான் ஒரு மனிதன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ரைட். இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா விலாவரியாக நான் உங்களுக்கு போதிக்கிறேன் அடுத்த மெசேஜஸில். இது வேதத்தில் ஒரு முக்கியமான சத்தியம். அதனால் இதில் நம்ம அவசரப்பட வேண்டாம். டைம் எடுத்து நிதானமாக தியானிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.